ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, 2 ட்ரேட் கூட பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஆக்சுவலாக என்னுடைய சஜஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, காலையில் உங்களுக்கு என்ன பிளான் பண்ணுறீங்க கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அந்த காலையில ஒரு மூமெண்ட்டை பிடிச்சி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரே ட்ரேட்டில் சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பண்ணுறீங்க அப்படின்னா பிளான் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா எவ்வளோ நமக்கு லாஸ் ஆகும், ஸோ 2வது ட்ரேடில் நம்ம எடுத்தோன்னா அந்த ட்ரேட்லேயும் எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். ஒருவேளை 2 ட்ரேட்லேயும் நமக்கு லாஸ் ஆச்சுன்னா இவ்வளோ லாஸ் ஆகும், ஒரு ட்ரேடில் லாஸ் ஆகிட்டு இன்னொரு ட்ரேடில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இவ்வளோ ப்ராஃபிட் வரும். ஸோ இதெல்லாம் ப்ரீ கால்குலேஷன் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணுங்கள், இஷ்டம் வந்த மாதிரி அடுத்த ட்ரேடில் பார்த்துக்கலாம், அடுத்த ட்ரேடில் பார்த்துக்கலாம், கண்ணை மூடிட்டு போயிட்டே இருக்காதிங்க. உங்களுடைய ப்ராஃபிட் என்னவோ 1:1.5க்கு மேலே ரிஸ்க் வைங்க. ஏன்னா ஒன்றுத்தில் ஃபெயில் ஆனால் கூட இன்னொருத்தில் 1.5 படிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு காஸ்ட் வரும், அல்லது லிட்டில் பிட் ப்ராஃபிட் வருமே தவிர நீங்கள் ஏதோ பச்சை கலரில் ஒரு அமௌண்ட், க்ரீன் கலர் 5,000 10,000 கிடச்சிச்சு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னா கணக்கு எடுத்துக்காதீங்க. ஒருவேளை ஃபஸ்ட்டு ட்ரேடில் உங்களுக்கு 1:1.5 வந்துச்சுன்னா சிஸ்டம் தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரைட், ஓகேங்களா? சரி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் என்னோடய வியூவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்தளவுக்கு நம்ம தொடர முடியுது. ஏன்னா இப்போ நம்ம இன்றைக்கி 65,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க அப்படின்னா எல்லாம் ஆக்டிவாக இல்லை, எல்லாம் வேறு எதையோ நோக்கி பயணிக்கிறாங்க. சரி, ஒரு நாள் திரும்ப வருவாங்க, வெயிட் பண்ணலாம். அதுவரையிலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னுடைய சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ரைட்டுங்களா? சரி, இப்போ நிஃப்டி 50 என்ன மாதிரி சார் ஆகும் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் இருந்தது, அதனோட கரெக்ஷன் மாதிரி கிட்டத்தட்ட வந்துச்சு. எவ்வளோ தூரம் 24,875 அந்த ரேஞ்ச் எல்லாம் வந்துடுச்சு. இதெல்லாம் கீழே சப்போர்ட் எடுக்கிற இடங்கள். அப்போது இதில் சின்னதாக ஒரு புல் பேக், சப்போஸ் மார்க்கெட் கீழே வரணும் அப்படின்னா கூட இதில் ஒரு புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே வரும். ரைட், ஓகேங்களா? சரி, இல்லை இதில் மார்க்கெட் மேலே போயிடுச்சு, கீழே வரதுக்கான அறிகுறி இல்லை அப்படின்னா மேலே அகைன் இது சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டிங் கண்டினியூ மேலே போகும். ரைட், ஓகே. சரி, இப்போது இங்கே என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 லெவல் வெரி இம்பார்ட்டன்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். இது ஃபஸ்ட்டு, இது 2வது ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல ப்ரைஸு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆகின மாதிரி ஒரு தெரியுது கிஃப்ட் நிஃப்டியில். இப்போது 0.5 கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 25,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது. அந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 50 பாயிண்ட் மேலே, 50 பாயிண்ட் கீழே. ரைட், ஓகே. சரி, அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. ப்ரைஸு சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சுன்னா க்ரீன் கலர் சாலிட் கேன் இதில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். அதே க்ரீன் கலர் கேனில் க்ளோஸ் கொடுத்து கண்டினியூஷன் ஆகலை, மார்க்கெட் கீழே ரெட் கலர் கேனில் கவர் பண்ணிடுச்சு, செல்லர் டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் ரிஜெக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக இருக்கும். 24,950 வரலும் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து கீழே திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, அந்த ஃபஸ்ட் நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. அந்த ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும், மார்க்கெட் எந்த மாதிரி டைரெக்ஷன் மூவ் ஆகுது அப்படின்னு. இல்லை மார்க்கெட் ஒரு க்ரீன் கலர் கேனில் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று மார்க் இங்கேயே ஒரு கால்வாசி பாகத்துலேயே மேலேயே நிற்குது, கீழே வராமல் அப்படின்னா அகைன் கண்டினியூ ஆகிட்டு நம்ம 25,150 லெவலில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி 50 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல இந்த 0.5 லெவல்கிட்ட உங்களுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ரைட், ஓகேங்களா? சரி, பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கடைசியாக 22ஆம் தேதி இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. ரைட்டுங்களா? இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ண இடம் இப்போ என்னவா ஆக்ட் பண்ணோம், ரெசிஸ்டன்ஸ். இது சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஏன்னா கிட்டத்தட்ட 0.5 லெவல் இங்கேருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் கூட 50% ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 55,600 அப்படின்ற லெவல் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஒர்க் ஆகுது. சரி சார், இந்த மார்க்கெட் கேப் ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது, நெக்ஸ்ட் எது வரலும் போகும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரலும் பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 55,750 வரலும் பயணிக்கிறதுக்கான ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இங்கேருந்து. ஆனால் இது சினாரியோ 1. இப்போது மார்க்கெட் சேம் அதே கான்செப்ட், ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு கீழே சாலிட் பாடியோ ரெட் கலர் கேனில் க்ளோசிங் கொடுக்குன்னா இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக இருக்கும். 55,350 ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். ப்ரைஸ் இவ்வளோ தூரம் மார்க்கெட் ட்ராவல் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் மேலே போதா, இங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டடி அது. இப்போ ப்ரெசென்ட் இந்த ஏரியாவில் ஒரு டிசிஷன் எடுக்கணும். 55,600க்கு மேலே அந்த கேனில் எந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்து ட்ராவல் பண்ணணும் நம்ம. ஓகே, ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் நம்பர் வைஸில் சொல்லுங்கள், எனக்கு அதெல்லாம் புரியல அப்படின்வாங்க.
நம்பர் வைஸில் சொன்னால் வந்து இன்றைக்கி மேபி நான் சொல்கிறதுக்காக போய்டும் வச்சுங்களேன். இப்போது ஒரு எக்ஸாம் 100 பை அபோவ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா 110 120 டார்கெட் அப்படின்வாங்க. இது எப்படி போகுதுன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா ப்ரைஸ் இப்படியே போகாது, என்ன வரும், ப்ரைஸு கீழே வரும், இப்படி போயிட்டு கீழே வரும். இந்த மாதிரி தான் ப்ரைஸ் மேலே போகுமே தவிர இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு என்ன எல்லாருமே வந்து பெரிய பணக்காரன் ஆகிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ட்ராவல் இந்த ரீடெஸ்ட் பண்ண சொல்ல எல்லோரும் பயம் பேனிக் ஸ்டார்ட் ஆகுதுலையே, அந்த பேனிக் வந்து என்ன பண்ணலாம் அதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் அகைன் வந்து ஹோல்ட் பண்ணி மேலே போக முடியுமே தவிர நம்ம இவ்வளோ தூரம் பை அபோவ் சேல் பிலோ அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுங்க. அதுதான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணால் நிறைய பேர் புரியுறதில்ல. ஆனால் எல்லாம் வந்து அந்த 65,000 பேர் பார்க்காத காரணம் இதுவும் இருக்கலாம். என்னடா சும்மா ஏதோ சொல்லிட்டு போகிற இருந்தாலும் இதுக்கு மேலே போனால் கீழே வருது, கீழே இது மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் புரிய மாட்டேது அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாத வரலும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், ஓகேங்களா? சரி, சென்செக்ஸ் என்ன சார் பிளான் பண்ணலான்னா, சென்செக்ஸ் சேம் அதே தான் உங்களுக்கு அந்த 81,700 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக அமையும். அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஒன்று பிரேக் அவுட், லோயலோ ஃபார்மேஷனான கீழே ரிஜெக்ஷன், ஸோ கேப் ஃபில்லும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் கேப் ஓப்பன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். எங்கள் 81,700 சப்போர்ட்டு 89,600 வந்து ரெண்டாவது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இல்லை எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்டே ஓப்பன் ஆச்சுன்னா அங்கே ப்ரைஸ் கேப் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ரைட், இல்லை மேலே செஷன் க்ரீன் கிளாக் அண்ட் க்ளோசிங் கொடுக்குன்னா அகைன் வந்து டாப் லெவலில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து அது போகிற போக்கில் நம்ம ட்ராவல் பண்ணமே தவிர நாம் இங்கேருந்து கீழே வரும். இதை அப்போ சொன்னோம் இல்லையா, சேல் பிலோ பை சேல் அபோவ், சேல் பிலோ பை அபோவ், அந்த கான்செப்ட்டு கிடையாது. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. மார்க்கெட்டுடைய மூமெண்டம் எப்படி இருக்குது, ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி போதா, லோயர் லோ ஃபார்மேஷன் பண்ணி போதா அப்படின்னு ட்ராவல் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதில் ஹையர் ஐ ஃபார்மேஷன் எப்படின்னா சார் கேட்குறாங்க, இது லோயர் ஃபார்மேஷன் ப்ரைஸ் திரும்புது அப்படின்னாங்க. இது கொஞ்சம் அந்த உத்து கவனிங்க அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு. ரைட், சரி ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.